வணக்கம். இந்த நம்ம மலேசியால தெலுங்கு சொசைட்டி, மலையாள சொசைட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குல்ல. ஒரு சொசைட்டி வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் அந்த ஆளுன்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, அந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்ப மதமா ஜாதியா ஓகே என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நான் போல, நான் வரலன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க, நம்ம ஆளு நம்மளுக்கே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க எதுக்கு முக்கியம்? இந்த மாதிரி தனித்தனியா ஜாதி அது அப்படின்ட்டு நீங்க ஒரு சொசைட்டியா பண்றது முக்கியமா, இல்ல ஒரு மனிதனா இருந்து நம்ம ஏதாவது செய்வோம், மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்வோம்னு நீங்க ஒரு சொசைட்டி அமைச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சேர்ந்துருப்பேன். நீங்க அந்த மாதிரி செய்யாம இது எங்க ஜாதி அந்த மாதிரின்னு சொல்லி நீங்க சேர்ந்து என்ன அழைச்சனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஜாதி முக்கியமா, மதம் முக்கியமா, இல்ல மனித நேயம் முக்கியமானே இப்ப தெரியாம போச்சுங்க. நம்ம சமுதாயத்துல எவ்வளவு பேரு கண்ணீரோட இருக்காங்க, கவலையோட இருக்காங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, தங்க வீடு இல்லாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க. இந்த ஜாதியில சேர்ந்து என்னங்க நீங்க, எனக்கு தெரியல, எனக்கு கோபம் தான் வருது. ஒரு சின்ன உதவி யார் கேட்டாலும் நம்ம யோசிக்கிறோம். அது நம்ம தப்பும் இல்ல. ஏன்னா சில பேர் ஏமாத்துறாங்க. அந்த நம்ம அதுல ஏமாறக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்றது நியாயம் தான். ஆனா உண்மையிலேயே ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்யணும்னா அவங்க உண்மையிலே இப்ப ஆன்லைன்ல இப்ப இந்த சோசியல் மீடியால இதுல எல்லாம் உதவி கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் நீங்க நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். உண்மையிலேயே செக் பண்ணலாம். அவங்க டீடைல் கொடுங்க, நான் செக் பண்றேன், நானும் மத்தவங்கிட்ட காசு கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அது ஒழுங்கான முறையான ஆர்கனைசேஷன் போற, அது மூலியமாக போற ஒரு விஷயமா இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். இப்ப அதனாலே இப்ப நம்மளுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சா கூட இது உண்மையா இருக்குமோ, இது பொய்யோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆமா, இப்ப நம்ம ஒரு நாய் அடிப்படி கிடந்தா போய் பாக்குறோம். எல்லாரும் அந்த மாதிரி பாக்குறது இல்ல. சில பேர் போய் பாக்குறோம், போன ரோட்ல கிடந்து அடி செத்து போயிருந்தா கூட அதை தூக்கி ஒரு ஓரத்துல போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே செய்யறோம் தெரியுமா. அது உண்மையிலே ஒரு மனித நேயம் தான். அது உண்மையிலே அவங்கள நம்ம மனிதன். இவங்க எந்த ஜாதி, இவங்க எந்த ஜாதின்னு எனக்கு மலையில சொல்லுவாங்கல்ல, பந்தங்க நகலவரஞ்ச கபசா ஜாதி ஜாதி. அவங்களுக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசி அட்வைஸ் பண்ணி உதவுறதும் எல்லாமே ஒண்ணுதாங்க. அது எல்லாமே மனித நேயம். யார் ராணி அப்படின்னு யாரும் உங்களை கேட்க கூடாது. மனிதன்டா அவன், அது மனிதன்டா அப்படின்னு சொல்லணுங்க. அதுதாங்க நம்மளுக்கு பெருமை. நம்ம உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம்னு இல்லாம ஏதோ ஒரு வகையில நான் லேஸ்ல யாராவது இது கொண்டு வந்தாங்களா, காசு போடுற ஆளுனா இல்ல. அவங்கள நான் பார்ப்பேன். அவங்கள பார்த்துட்டு தான் நான் போடுவேன் காசு. நேத்து என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு கடையில பசியாரிக்கிட்டு இருந்தேன். அப்போ அது அவர் என்ன மதம்காரர்னு தெரியல. ஏன்னா அவர் உடம்பெல்லாம் எரிஞ்சு, மூக்கு முகம் எல்லாம் எரிஞ்சு, கையெல்லாம் இல்லாம அவர் என்னால பார்க்க முடியல. அசிங்கம்னு சொல்ல வரல, எனக்கு மனசு அப்படி படப்படுத்துச்சு, இப்படியும் ஒரு ஆளுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு. அவர் காசு கேட்கறப்ப நான் யோசிக்கவே இல்லைங்க. என் வாலெட் காசு எடுத்து நான் போட்டுட்டேன். அவர் போயிட்டு பிறகுதான் ஞாபகம் எனக்கு மனசுல தோணுச்சு, அவர் முகத்தை கூட பாக்கலையே, அவர் கூட உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சில சமயங்க அழுகாட்சி வரும் தெரியுமா, அழுகாட்சி வரும் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க. ஆனா சில சமயம் நம்மளுக்கு உதவ முடியலையேன்ற ஒரு ஒரு மனசு ரொம்ப உறுத்தம். இப்ப இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஜாதி மதம் இதெல்லாத்தையும் தூக்கி குப்பில போட்டு மனுஷனா இருப்போம். ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம். நம்மளுடைய பர்சனல் டிசிப்ளின், ஆட்டிடியூட் இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தா கூட மற்றொரு மனிதனுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், அந்த விஷயத்துல நம்ம உண்மையிலேயே மனித நேயத்தை நம்ம காப்பாத்தான் ஆகணும். இது ஒரு சின்ன ஷேரிங் தான். தேங்க்யூ.